அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன பிரிவுகள் அப்படின்றத இன்னைக்கு பார்த்துறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சட்டம் சம்பந்தமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடுறோம். மறக்காம எல்லாத்தையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். கோயம்புத்தூர் போலீஸ் வந்து அவரை வார்ன் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம், திரும்ப இது மாதிரி எதாவது பண்ணீங்கன்னா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இருக்க சமயத்தில் ஒரு ரீசெண்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூபர் ஜிபி முத்து அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் வந்து ரேஸ் போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு. அதை வந்து அவர் டிடிஎஃப்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இதில் போஸ்ட் பண்ணுறாரு சேனலில். டிடிஎஃப் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டேஷனில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாலையில் இவர் வேகமான ஸ்பீடில் போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது 184 மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட்லையும் அப்புறம் வந்து 279 ஐபிசியில் வந்து அவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து பொதுவாக